ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போது அட்வென்ச்சர் சோலோ லெவலிங் எபிசோட் 8 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ ஹண்டர் லைசன்ஸ் வாங்கின அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, ஹண்டர் சென்டர். அந்த இடத்துக்கு போய் இப்போது அவனோட ஐடி கார்டை அப்கிரேட் பண்ண போகிறான். ஏன்னா இப்போ நம்ம ஹீரோ டி ரேங்க்லேருந்து சி ரேங்க் அளவுக்கு அப்கிரேட் ஆகிட்டான். அதனால் அந்த ஐடி கார்டு கேட்ட போய் அங்கே நிற்க, அங்கே போனால் இதுக்கு ஒரு நாள் அவங்க உடனேலாம் கொடுக்க முடியாது, இது ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அனுப்பி வச்சுருவாங்க. நம்ம ஹீரோ அங்கேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம், ஓ ஒரு நாள் ஆகுமா, கடுப்படிக்குது. இப்போ நான் என்ன பண்ணலாம், ரெஸ்ட் எடுக்கலாமா இல்லை வேறு எதுவும் பண்ணலாமா, இல்லை அந்த டீமனுக்கு முகமுடி போட்டு ஒருத்தர் வந்தானே அவனை போய் கண்டுபிடிச்சி அவனை போட்டு தரலாமா, என்ன பண்ணலாம், மாங்க ஏதாவது படிக்கலாமா அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது, இல்லை நான் 10,000 வருஷமாக நரகத்துலேருந்து இங்கே வந்திருக்கேன், இங்கே பூமிக்கு வந்திருக்கேன், அப்படின்னா நான் எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கம்ப்யூட்டர் சென்டருக்கு போகிறான். அங்கே பார்த்தா கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்து, பரவாயில்லையே சேரெலாம் நல்லா இருக்கு, ஓ சாப்பாடுலாம் ஆர்டர் பண்ணலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ சாப்பாடு ஆர்டர் பண்ணிவிட்டு, கேம்லாம் இருக்குதா சரி கேம்னு சொல்லிட்டு அந்த கேம் விளாட போவான். அங்கே பார்த்தா இங்கே நிஜ வாழ்க்கையில் எப்படி அந்த கில்டு மெம்பரு டீம்மேட்டு இதெல்லாம் இருக்கோ அதே மாதிரி டீம்மேட்லாம் சூஸ் பண்ணி அங்கே எல்லாருமே சேர்ந்து உள்ளே விளாட்ற மாதிரி விளாண்டுட்டு இருப்பாங்க. அப்படி விளாண்டுட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், சாப்பாடு வந்துருமா, அதை அப்படியே விட்டுட்டு நம்ம ஹீரோ சாப்பாடு சாப்பிட்டுட்டு, ஐயோ சாப்பாடு சூப்பராக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே இருப்பானா. அங்கே பார்த்தா பிளேயர் ஆல்ரெடி செத்து போயிடுவான். என்னது கேமில் பிளேயர் நான் செத்து போயிட்டேனா அப்படின்னு பார்த்துட்டு, சரி சாப்பாடு சூப்பராக இருக்குது திரும்ப திரும்ப நான் வந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு சத்தம் வருது, அட அறிவு கெட்டவனே இந்த மாதிரியா பண்ணுவேன், உனக்குலாம் அறிவே இல்லையாடா அப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பாளா, யாரா அது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா அங்கே தொப்பி போட்டு ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து பயங்கரமாக திட்டிகிட்டு இருப்பா. என்னடா அப்படி பார்க்குற, கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, இந்த இடத்துல இந்த மாதிரி தான் பண்ணுவேன் நீ அரமண்டல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ, என்னாச்சு இப்போ இங்கே என்ன நடக்குது, நான் ஒன்றும் பண்ணலையே, ஏங்க இப்படி வந்து கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து கேட்ட உடனே அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து, ஒழுங்கா நான் அப்படி அமைதியாக பேசும்போதே வெளியே என் கூட வந்துரு, இல்லை நடக்கிறதே வேற அப்படி நம்ம ஹீரோ பார்த்து மிரட்டினோன்னே, அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஏங்க என்னங்க பேசுறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலைங்க அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு அந்த பொண்ணு கடுப்பாயி, என்னடா திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்க, என்ன கிண்டல் பண்ணுறியா அப்படின்னு நம்ம ஹீரோவோட சட்டையை பிடிக்க போக நம்ம ஹீரோ அதை டாஜ் பண்ணி எஸ்கேப் ஆயிடுவான். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து, ஆமாம் இந்த மாதிரி முன்ன பின்னே தெரியாத ஒரு ஆள்கிட்ட இப்படி தான் வந்து உன்னோட திமிரை காட்டுவியா, பேசாமல் இங்கேருந்து போமா அப்படின்னு சொன்னோன்னே, மறுபடியும் நம்ம ஹீரோவை பிடிக்கிறதுக்காக செம்ம ஸ்பீடாக கையை கொண்டு போவா, மறுபடியும் பிடிக்க போவா. நம்ம ஹீரோ அதை டாஜ் பண்ணி போனோன்னே அதை பார்த்து அந்த பொண்ணு கடுப்பாகி, டேய் நீ என்னை ரொம்ப கடுப்பேத்துற அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பிடிக்க போவா. நம்ம ஹீரோ அதை விட வேகமாக டாஜ் பண்ணி எஸ்கேப் ஆயிடுவான். கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி நம்ம ஹீரோவை அவள் எவ்வளோ ஸ்பீடாக பிடிக்க வந்தாலுமே அதை விட நம்ம ஹீரோ ஸ்பீடாக அந்த அட்டாக்லேருந்து டாஜ் பண்ணி அவள் பிடிக்க முடியாத மாதிரி தப்பிச்சுக்கிட்டே இருப்பார். அவளும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேகமாக பிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பா. கடைசியாக ஒரு பிடிக்கலான்னு சொல்லிட்டு வேகமாக ஒரு பிடிக்க போவா. ஆனால் நம்ம ஹீரோ அதுலேருந்து டாச் பண்ணி எஸ்கேப் ஆயிடுவார். அதை பார்த்து சாக்காயி, யாரா நீ நீ எந்த கில்டை சேர்ந்தவன்டா அப்படின்னு சொல்லிட்டு சாக்காயை பார்த்துட்டு இருப்பா. அப்போ அந்த தொப்பி போட்ட பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து, நீ அந்த எம்ஐஆர் கில்டை சேர்ந்தவனா அப்படின்னு கேட்டோன்னே, அதை கேட்டு நம்ம ஹீரோ, அதென்ன கில்டு எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே, அதை கேட்டு அந்த தொப்பி போட்ட பொண்ணு, எனது என்கிட்ட போய் சொல்லாத, நீ ஏதாவது ஒரு கில்டை சேர்ந்தவனா தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீ எந்த கில்டை சேர்ந்தவ அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டோன்னே, அதுக்கு அந்த தொப்பி போட்ட பொண்ணு, நான் எந்த கில்டு தெரியுமா, நான் தான் ரெட்டு. ஐயோ சே நான் சொல்ல பார்த்தேனா, நல்ல வேலை நான் சொல்லவே கூடாது, அதை சீக்கிரத்தை தானே வச்சுக்கணும், ரொம்ப எக்ஸைட் ஆகிற கூல் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே அப்படி பேசிக்கிட்டே இருப்பா. அப்போ நம்ம ஹீரோ அதெல்லாம் கட்டுக்காம, எங்க பில்லு கொடுங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதை பார்த்து கடுப்பாய், ஏய் என்ன நான் இங்கே பேசிகிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து கத்திக்கிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோ, ஆமாம் பேசுவேன்னு பார்த்தா நீ பார்த்துக்கு தனியாக மனசுக்குள்ளே ஏதோ அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கிற, அதான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்ட தொப்பி போட்ட பொண்ணு, எங்கே பாரு உன்ன மாதிரி ஒரு ஹண்டரி ஒரு கில்டில் இல்லாமல் தனியாக போய் உள்ள டஞ்சனுக்குள்ளே சண்டை போகிறத நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, அதை கேட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு ஐடி கார்டை எடுத்துக்காட்டி, இங்கே பாரு என் பேர் கேங்கு, நான் டி ரேங்கு, நான் இப்போ தான் சி ரேங்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன், ஒரு நாளில் வரும் அப்படின்னு சொன்னோன்னே, அதை பார்த்து சாக்காயிட்டு அந்த தொப்பி போட்ட பொண்ணு, என்னது நீ ஒரு ஸ்டார்டிங் லெவலில் இருக்க ஹண்டர் தானா, இந்த டி ரேங்கில் இருந்துட்டு எப்படி இந்தளவுக்கு ரொம்ப பவராக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டே இருக்கும்போது, மறுபடியும் நம்ம ஹீரோ, ஆமாம் இவன் மறுபடியும் மனசுக்குள்ளே யோசிக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருவான், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு, இல்லை இது சாத்தியமே இல்லையே அப்படின்னு அவள் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ கடையை விட்டு வெளியே வந்து அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது, நான் என்ன வீக் ஆகிட்டேனா, இல்லை நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும், அவள் கொஞ்சம் என்னை பிடிச்சிருப்பா, அவளோட ஸ்பீடு ரொம்ப வேகமாக இருந்தது, ஒரு செகண்டில் என்னை அப்படி கைக்குள்ளேயே அடக்கின மாதிரி இருந்தது, அந்தளவுக்கு ரொம்ப ஸ்பீடாக இருந்தா, இவன் இந்தளவுக்கு பவராக இருக்கானா, நான் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிக்கிட்டே தான் இருக்கணும் போல் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது, அப்படியே கட்டினா இந்த பக்கம் நம்ம தொப்பி போட்ட பொண்ணு இருக்கா பாருங்க, அவள் ஒரு பில்டிங் மேலே வந்து நின்றுட்டு யாருக்கோ ஃபோன் பண்ணி உடனே ஹெச்ஆருக்கு கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே, அந்த பக்கம் இருக்கிறவங்க, ரெட் ரோஸ் ஸ்ட்ராட்டஜிக் டீம் சாயு நீங்களா, நாங்கள் உடனே ஹெச்ஆருக்கு கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னே, ரெட் ரோஸ் அந்த கில்டில் இருக்கிற ஹெச்ஆர் லீடரு, அவன் பேர் பார்க்கு, சொல்லு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னே, உடனே அந்த தொப்பி போட்ட பொண்ணு சாயு சொல்லுவா, நான் இங்கே ஒருத்தனை பார்த்தேன்,
அவன் டி ரேங்க் தான் இருந்தான். அவன் அந்த டீமனோட ஒர்ஷிப்பராக இருப்பான் போல. அந்த டீமனை எப்படி கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு அந்த சடங்கு பண்ணிட்டு இருக்க ஒருத்தன் மாதிரி தெரியுது. அவனை பார்த்தா ஃபேக்காக ஒரு ரேங்கர் மாதிரி தெரியுது. டி ரேங்கை வச்சிருக்கான், ஆனால் அவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான் அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு அந்த அந்த பக்கம் இருக்கிற பார்க்கு இல்லை அவன் ஏதாவது ஹண்டிங் பண்ணி கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்திருப்பான் அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு சாயோ இல்லை அவன் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லை, என்கிட்ட சண்டை போடுற அளவுக்கு இங்கே யாருமே பவர்ஃபுல்லாக இருக்க முடியாது. அதுவும் அவன் டி ரேங்காக இருந்துட்டு என்னோட அட்டாக்லேருந்து டாச் பண்ணி தப்பிச்சிட்டான் அப்படின்னா அவன் கண்டிப்பாக ஃபேக் ரேங்கராக தான் இருப்பான் அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு அந்த பக்கம் இருக்க பார்க்கு அப்படியா அப்படின்னா நாங்கள் அதை பற்றி சீக்கிரமாக விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் சொல்லிட்டு காலை கட் பண்ணோடனே இந்த பக்கம் இங்கே அந்த பொண்ணு தொப்பி போட்ட பொண்ணு நான் சீக்கிரமாக அவன் யாருன்னு கண்டுபிடிப்பேன், அவன் எப்படி என்னோட அட்டாக் எல்லாத்தையுமே இவ்வளோ ஈஸியாக எல்லாத்தையுமே டாச் பண்ணான், ஆனால் ஒரு கடத்தில் அவன் சட்டையை நான் பிடிச்சிட்டேன், அவனோட பட்டனையும் நான் பிச்சுட்டேன், இருந்தாலும் அவனோட சக்தி ரொம்பவே பயங்கரமாக இருந்தது, அவனை யாருன்னு நான் சீக்கிரமாக கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பிடிக்க போனாங்க பார்த்தீங்களா. அதில் சட்டையிலேருந்து ஒரு பட்டனையை பிச்சிருக்காங்க. அப்புறம் தான் தெரியுது இந்த பக்கம் நம்ம ஹீரோட சட்டையில் இருக்க பட்டனும் பிஞ்சிருச்சு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா, நான் சீக்கிரமாக லெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ அந்த தொப்பி போட்ட பொண்ணு சாயோ டேய் நீ என்னை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காடா அப்படின்னு நம்ம ஹீரோ பற்றி யோசிச்சுட்டு இருப்பா. அப்புறமா நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்கு அந்த இடத்துக்கு திரும்ப போனால் அங்கே நம்ம ஹீரோ இருக்க மாட்டான்ல. அங்கே உள்ளே போய் அந்த கம்ப்யூட்டர்கிட்ட டேய் கேங்கு போயிட்டியா, உன்னை சும்மா விட மாட்டேன்டா, என் கையால் தான்டா உனக்கு சாவு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக உக்கரமாக இருப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஐயோ என்ன இப்படி குளிருதே அப்படின்னு நம்ம ஹீரோ நடுங்கிட்டு இருப்பான். ஏன்னா அவன் அங்கே கோவப்படுறது நம்ம ஹீரோக்கு இப்போ இங்கே ஃபீல் ஆகுது. அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ டஞ்சன் கேட்டுக்குள்ளே சண்டைக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு கேட்டுக்கிட்ட போவான். அங்கே உள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு துண்டு சீட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. உள்ள ட்ரோல்ஸ்ன்ற ஒரு பயங்கரமான பெரிய மான்சஸ்லாம் இருக்குது. இப்போ அதோட பாஸ் வர போகிறான். இதுங்களுக்கெல்லாம் மூளை கிடையாது, ஆனால் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், உடம்பு வெட்டினாலுமே ரீஜெனரேட் பண்ணிக்கும், இந்த மாதிரியான சக்திலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்டில் இருக்கும். இது ஒரு சீரங்க கேட்டு நம்ம ஹீரோ சரி உள்ளே போகலான்னு சொல்லிட்டு போகும்போது வாசல் இருக்க 2 ஆஃபீஸரு இல்லைங்க உள்ளே போகணுன்னா சீரா ஹண்டராக இருக்கணும், உங்கள் கூட ஒரு 5 பேர் இருக்கணும், இங்கே பாஸ் வர போகிறாங்க, அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, அதனால் தனியாக போகிறதுக்கு யாருக்குமே பர்மிஷன் கிடையாது, டீமோட தான் போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லிடுவாங்க. அதுக்கிட்ட நம்ம ஹீரோவும் ஓ அப்படியா சரி சரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான். இங்கே பார்த்தா பாஸ் வர போகிறானாப்பா என்னப்பா பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே ஒருத்தன்ட்டெல்லாம் ஆமாப்பா பாஸ் வர போகிறாங்க என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, அது ரொம்ப பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இல்லைப்பா நான் வீட்டுக்கு போகலான்ட்டு இருக்கேன், ரொம்ப பயமாக இருக்குது, போய் செத்துட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஓ எல்லாரும் பயப்படுறீங்களா, அப்போ நான் இதுதான் எனக்கான சரியான டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனோட முதுகில் கையை வச்சுட்டு பவர் ஆஃப் ரேஜ் அதாவது கோபத்தின் வெளிப்பாடு அந்த சக்தியை நம்ம ஹீரோ அவனுக்குள்ளே பாய்ச்சினோன்னே அவன் இல்லை நம்ம எதுக்கு பயப்படணும், நான் சின்ன வயசுலேருந்து எல்லாத்தையும் அடி வாங்கினேன், ஆனால் அதுக்காக விட்டு கொடுக்காம தைரியமாக இருந்தேன், நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நம்மளை கொள்கிற மான்சஸை நான் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துருப்பான். இவன் என்ன நினச்சிட்டான் அட்டாக் அண்ட் டைட்டனில் வர எர்வின் கமாண்டர்னு நினச்சிக்கிட்டானா அந்த மாதிரி எல்லாத்துக்குமே மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துருப்பான். அதை கேட்டு மற்றவங்களாம் இவனுக்கு என்னாச்சு ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க, அது ஒரு மான்ஸ்டர் நம்ம கொல்லணும், நம்ம குடும்பங்களை கொண்டு அதை கொல்லணும் அப்படி சொல்லும்போது அங்கே உள்ளே இருந்து ஒருத்தன் ஆமாண்டா அதை விடக்கூடாது நம்ம எல்லாருமே போய் அதை கொல்லணும்னு சொல்லிட்டு கத்துவாங்க. அதே மாதிரி எல்லாருமே ஒன்றா சேர்ந்து போகணும் கொல்லணும் அதை விடக்கூடாது அப்படி சொல்லிட்டு எல்லாருமே ஒரே கோரஸாக கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அட்டாக் அண்ட் டைட்டனில் எப்படி ஒன்றா போய் சண்டை போடணும் கொல்லணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வெறி பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருப்பானுங்க. அதை பார்த்து அந்த ஆஃபீஸர்லாம் ஆமாம் இவங்களுக்குலாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருப்பானுங்க. அவனுங்க விட மாட்டேன்டா நான் உள்ளே போகிறேன் அந்த பாஸை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரே நேரத்தில் உள்ளே போயிட்டு இருப்பாங்க. அந்த பாஸ் மாஸ்டரை விட மாட்டோம்டா ஆண்டியே ஆட்டனாவா பார்த்துறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ளே போகிறதுக்கு எல்லாருமே போட்டி போட்டு ஓடிட்டு இருப்பானுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்ன எல்லாரும் ஒரே நேரத்தில் வரானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கேப்பில் நம்ம ஹீரோவும் உள்ளே போக ட்ரை பண்ணுவார். அவனுங்க போகும்போது நம்ம ஹீரோவும் அந்த பவர் ஆஃப் ஸ்கை ஸ்கில்லை யூஸ் பண்ணி அந்த கேட்டுக்குள்ளே போன அப்புறம் உள்ளே பார்த்தா அது ஒரு பாலைவன ஏரியா. இதை பார்த்து நம்ம ஹீரோ ஓ இந்த தடவை பாலைவனமா, எல்லா தடவையும் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருந்துச்சு, இது ரொம்ப வெயில் அடிக்குது இந்த இடமே சரியில்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சரி அந்த பாஸ் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலான்னு அவரோட பவர் யூஸ் பண்ணுவார். பவர் ஆஃப் அப்சர்வேஷன் அப்படி சொல்லிட்டு தரையை தொட்டோன்னே அங்கே ஃபுல்லாக எந்தெந்த இடத்துல எந்தெந்த மான்ஸ்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிய வரும். அப்போ தான் தெரிய வருது அந்த பாஸ் மான்ஸ்டர் அது எங்கே இருக்குன்னு தெரிய வந்தோன்னே ஓ நீ இங்கே தான் இருக்கியா சந்தோஷம் நான் அவனை தேடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உடனே அப்படி போகும்போது அந்த ஹண்டர்ஸ்லாம் இருக்கானுங்க பார்த்தீங்களா அவங்க கூட்டமாக விடக்கூடாது அதை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா போய்கிட்டு இருப்பானுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இவனுங்க ஒருத்தன் இவங்களுக்கு வேலை கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்கள விட செம ஸ்பீடாக எப்படி தாவி போகிறாரு பாருங்க மலை மேலே. அப்படி தாவி போனதுக்கப்புறம் அங்கே அந்த பாஸ் மான்ஸ்டர் இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ இதுதான் சரியான நேரம், இப்போ நான் கரெக்டாக ஒரு வெப்பனை யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த டீமன் பவர் யூஸ் பண்ணி ஒரு பெரிய சைஸ் ஈட்டியை செய்வார் பாருங்க. அந்த ஈட்டியை செஞ்சு அவனை பார்த்து ஒரு ஏமிங்கை வச்சு ஓங்கி ஒரு வீசு, அந்த வீசினதில் செம்ம ஸ்பீடாக போய் அந்த டீமன் பாஸ் நெஞ்சிலே குத்தும் பாருங்க. அவ்வளோதான் அந்த டீமன் பாஸ் செத்து போயிட்டான். பி ரேங்க் பாஸ் அவன் செத்து போன பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்னது
ஒரே அடியில் செத்து போயிட்டானா, என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு எந்த மாதிரி ஷாக் ஆகுதோ அதே மாதிரி தாங்க நம்ம ஹீரோக்கும் ஷாக் ஆகுது. என்னடா பாஸ்ன்னு சொன்னீங்க ஒரே அடியில் செத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பாரு நம்ம ஹீரோ. அந்த பாஸ் மான்ஸ்டரை கொண்டனால நம்ம ஹீரோ இப்போ 4 பாயிண்ட் லெவலப் ஆயிட்டான். சரி நல்லது தான், ஒரே அடியில் செத்து போயிட்டான், நம்மளுக்கு வேலை மிச்சம், என்னென்ன பாயிண்ட் கிடச்சிருக்கு சொல்லிட்டு பார்த்துட்டு நான் வேறு ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கையில் அந்த ஷார்ப்பான வெப்பனை கொண்டு வந்து அந்த மிச்சம் இருக்கிற அந்த ட்ரோல்ஸ் மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே வெட்டி தரலான்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்துட்டு, ஏய் ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர்ஸை பார்த்து கேட்டோன்னே அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு வேகமாக ஓடி வந்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ சும்மா மாசா உங்கள் எல்லாத்தையுமே ஒரே அடியில் முடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது வேகமாக ஓடி வந்து அது எல்லாத்தையுமே வெட்டிட்டு இந்த பக்கம் வந்து நிற்பார். அப்புறம் பார்த்தா அதுங்களோட வயிறு கை இதிலெல்லாம் வெட்டுப்பட்டிருக்கும். ஆனால் அதுதான் ரீஜென்ரேஷன் பவர் இருக்குல்ல, அது அப்படியே ஹீல் பண்ணிகிட்டே இருக்குமா. ஆனால் ஹீல் பண்ண முடியாமல் உள்ளேருந்து அப்படி வெடிச்சு சதறும் பாருங்க, வயிறு கோடல் குந்தாணி எல்லாம் அப்படி வெடிச்சு சதறி ரத்தமாக தரைக்கும். இந்த ஃப்ரேமை பாருங்க, பார்க்கறதுக்கே சும்மா அட்டகாசமாக இருக்குங்க. சோலோ லெவலிங்கில் இதே மாதிரி இங்கிலீஷ் கூட சண்டை போடும்போது ஒரு ஃப்ரேம் வந்தது, அதே மாதிரியான ஒரு ஃப்ரேம் சும்மா பார்க்கறதுக்கே மாசாக இருக்குது. நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே கொண்டுட்டு நான் போக போக கொஞ்சம் டெவலப் ஆகிட்டே போகிறேன், இப்போ 2 அளவுக்கு டெவலப் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு புதுசாக ஒரு ஸ்கில் கிடைக்கும். அதுதான் டெரா பிளேடு ரேங்க் ஏ. இந்த டெரா பிளேடு கிடச்சோன்னா நம்ம ஹீரோ இது எப்படி இருக்கு யூஸ் பண்ணி பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே மிச்சம் இருக்கிற அந்த ட்ரோல் மான்ஸ்டர்லாம் இங்கே செத்து கிடக்கிற அந்த மான்ஸ்டரை பார்த்துட்டு கடுப்பாக நின்றுட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ உடனே கையில் அந்த ஊசி மாதிரி ஒரு வெப்பனை எடுத்து டெரா பிளேடு வெப்பன் இருக்குது பார்த்தீங்களா, அதை தரையில் ஒரு சொருகுனே சுற்றி ரவுண்டாக கிரியேட் ஆகிட்டு இருக்கும். அங்கே அந்த ட்ரோல் மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்கும்ல, அது காலை வச்ச உடனே உள்ளேருந்து பயங்கரமான பிளேடாக வரும் பாருங்க. வந்து அங்கே இருக்க அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே கை காலு தலையெல்லாம் துண்டு துண்டாக வெட்டி அப்படியே எல்லாத்தையுமே போட்டு தள்ளிடும். நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்ல, இந்த ஸ்கில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது, இப்படியே போயிட்டு இருந்தேன்னா நான் 4வது அவைக்கனிங் ஆகிறதுக்கு இன்னும் 4 லெவல் தான் தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது அங்கே செத்து கிடக்கிற அந்த ட்ரோல் மான்ஸ்டர்ஸோட அந்த டீமன் ஸ்பிரிட் அந்த ஆத்மாவை அப்படி உறிஞ்சிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. இப்படியே எடுத்துகிட்டு இருந்தேன்னா இன்னும் நல்ல பவரை பார்க்கலாம், அந்த பொண்ணை விட நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே எல்லாத்தையுமே கொண்டு முடிச்சதுக்கப்புறம் பாயிண்ட் வரட்டும்னு பஞ்சாயத்து ஃபைனலுக்கே வந்துருச்சு. நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே போட்டு தள்ளதுக்கப்புறம் அந்த ஹண்டர்ஸ்லாம் வரானுங்க. என்னப்பா இங்கே ஒன்றுத்தையுமே காணும், போட்டுத்தலான்னு வந்தால் ரொம்ப போர் அடிக்குது, என்னாச்சு ஒரு சின்ன மான்ஸ்டர் கூட காணுமே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. என்ன இடத்த பார்த்தா ஏதோ பயங்கரமாக சேதமான மாதிரி இருக்குது, ஒருவேளை கவர்மெண்ட் உள்ளே வந்து எல்லாத்தையுமே கொண்டுட்டாங்களோ, சே நம்ம திரும்பி போகணுமா, வந்தது வேஸ்ட்டு, போவோம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த கூட்டத்தில் சில பேர் நல்ல வேலை இங்கே மான்ஸ்டரே இல்லைப்பா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போயிட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ அதை ஒளிஞ்சு பார்த்துட்டு சவா இவனுக்கு திருந்தவே மாட்டாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. அவங்க போகும்போது நம்ம ஹீரோ அப்படியே பின்னாடியே போயிட்டு இருப்பான். வெளியே போனதுக்கப்புறம் அங்கே இருக்க ஆஃபீஸ் கிட்ட என்னையா பாஸ் உள்ளே இருக்கான்னு சொன்னீங்க, ஒருத்தனையும் காணோம், என்ன எங்களை ஏமாத்துறீங்களா, எங்கள் டைம் வேஸ்ட்டு மணி வேஸ்ட்டு, ஒழுங்காக எங்களுக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும்போது அந்த கவர்மெண்ட் சேர்ந்த படையில் பயங்கரமாக நிறைய பேர் வருவானுங்க. கூட்டமாக வந்து அங்கே லைனாக நிற்கிற பார்த்தா அங்கே ஒருத்தன் வெல்ல முடியும், அவன் தான் பேக்கு, இவங்களுக்கு எல்லாத்தையுமே அவன் தான் ஹெட்டு, அவன் அங்கே வந்துட்டு நான் தான் பேக்கு, இங்கே யூனிட் 3யோட கமாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருப்பான். அங்கே இருக்கவங்கலாம் எதுக்காக கவர்மெண்ட்லேருந்து எல்லா படையினரும் இங்கே வராங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த வெள்ளமண்ட பே கமாண்டர் சொல்லும்போது நம்ம ஹீரோ இதை இங்கேருந்து ஒளிஞ்சு நின்று அப்படியே அமைதியாக கேட்டுட்டு இருப்பான். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நிறைய டேஞ்சர் பிளேயர் சுற்றிட்டு இருக்காங்க, அவங்க டஞ்சனுக்குள்ளே போய் நிறைய பேரை கொள்றாங்க, டீமனோட சடங்குகளை பண்ணுறாங்க, நாங்கள் அவங்கள பிடிக்க தான் வந்திருக்கோம், அதனால நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா நீங்கள் வரிசையாக நின்று உங்களோட ஹண்டர்ஸ் ஐடி கார்டை காட்டுங்க, நீங்கள் உங்கள் ஹண்டர் ஐடி கார்டை காட்டிட்டு நீங்கள் இங்கேருந்து கிளம்பலாம். சப்போஸ் இங்கே அந்த டேஞ்சர் ஹண்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க நிலமை ரொம்ப மோசமாயிரும், அவங்க இங்கே இருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன், அப்படி இருந்தாங்க அவங்க ஏன்டா பிறந்தோன்னு வருத்தப்பட வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போஸ் கொடுத்து நின்றுட்டு இருப்பான். அதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, நம்ம ஹீரோட ஐடி கார்டை பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்க, நம்ம ஹீரோ பார்த்து இந்த பேக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகிறான் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். உங்களுக்கு அடுத்த எபிசோடு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் அராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.